அனைவருக்கும் வணக்கம். நம்ம 4 வயசுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் வரதில்ல. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, நீங்க நிஜமா ஒரு அதிசய குழந்தைங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த உலகத்துல வரும்போதே போராடி ஜெயிச்சு வந்திருக்கோம். நம்ம பொறக்கும்போதே வின்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஆனா பொறந்த இடத்த பொறுத்து இருக்கு. வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. ஓகே, நான் டாபிக் உள்ள போறேன். என் டாபிக் இன்னைக்கு பிறப்பு. ஒரு ரகசியமான அறையில நம்ம வாழ்க்கை தொடங்கி, நம்ம இதய துடிப்பு நம்ம அம்மாக்கு சங்கீதமா மாறி, ஒவ்வொரு உதையும் வலி கலந்த சந்தோஷத்தை கொடுக்க, வெளியே வரும்போது இருக்க ஆனந்தம் அந்த வார்த்தையால சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? நம்ம 16 வீக்ஸ் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போது நம்மளால வெளிச்சத்தையும் இருட்டையும் உணர முடியும். ஆனால் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம சில தவறுகளை பண்றோம். அது மட்டுமா, டேஸ்ட், சாங்ஸ், டச் பண்ணும் போதுன்னு எல்லாமே தெரியுது. இந்த உலகத்துக்கு வரும்போது புது நம்பிக்கையோட புது வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்து வெளியே வரோம். 10 மாசம் கழிச்சு தான் நமக்கு பிறப்புங்களை வெற்றி கிடைக்குது. ஆனால் நம்ம லைஃப்ல பொறுமை இழந்துடுறோம். எல்லாருக்கும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் கர்மா சீக்கிரம் நடக்கணும், எல்லாருக்கும் பழி வாங்கணும். எங்க போச்சு அந்த பொறுமையெல்லாம்? பிறக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் இல்லை, கூட குழந்தையோட சேர்ந்து அம்மாவும் பறக்குறாங்க. எவ்வளவு கனவுகள், எவ்வளவு சந்தோஷங்கள், எவ்வளவு ஆசைகள். கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி சந்தோஷம் அமைதான்னா இல்லவே இல்லை. ஒரு குழந்தையா வெளியே வரும்போது சுற்றி குழந்தைய தூக்க அவ்வளோ சொந்தங்கள் இருக்கு. ஆனா ஒருவேளை சொந்தங்கள் இல்லைன்னா, வெளியே வரும்போது வெற்றிங்கிற ஒரு இலக்கத்தோட வந்த யாருமில்லாத குழந்தைகள் இந்த உலகத்துல போராட இறங்கியிருக்காங்க. அவங்க வளர்ந்த பின்ன வாழ்வின் அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொந்தங்கள் இல்லாத இந்த உலகத்துல நம்பிக்கைங்கிற அந்த சொந்தத்தை ரொம்ப கெட்டியா பிடிச்சு நடக்கும் தைரியத்தை பாராட்டியே ஆகணும்ல. தட்டி கொடுக்க யாரும் இல்ல, வழி நடத்த யாரும் இல்ல. குடும்பத்துக்காக ஏங்கி கண்ணுல கண்ணீர் வழிய, கண்ணுல பயமும் உதட்டுல சிரிப்பும் கடவுளே இறங்கி வந்து உன்னை காக்க, உன் மன தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி ஆயிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.